இன்றைக்கி காலையில் வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் தம்பி வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நான் அப்படியே வந்து வெளியில் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து 12 மணி ஆயிடுச்சு. சரி தம்பி அப்படியே கூட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அவனை கூட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டிட்டு தம்பி வந்து தூங்க வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் எனக்கு வீட்டில் வந்து வேலையே இருந்தது. சரி வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேருக்கு வந்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமாட்டி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹேருக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் அந்த வேமப்பட்டை போட்டு ஊற வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலைல தம்பி வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டயம் இருந்தது. அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து காயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல, அது எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அந்த பாக்ஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசியுமே காலியாக போயிருந்தது. அந்த பாக்ஸு கோதுமை வச்சுருக்க பாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா கழுவி மொட்டை மாடில் வெயிலில் வந்து நல்லா காய வச்சுட்டேன். நான் மதியம் வந்து மொட்டை மாடில் பார்த்து எல்லா பாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருந்தது. இந்த வடகம் காய போட்டிருந்தோம், அதுவுமே நல்லா காஞ்சிருந்தது. சரி எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன். துணியுமே நல்லா காஞ்சிருச்சு. சரி அதையும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு துணி எல்லாமே எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிட்டேன். செடிக்கெல்லாம் எல்லா செடிக்கும் வந்து தண்ணியெல்லாம் தொளிச்சிட்டேன். கத்தாலெல்லாம் பெருசு பெருசாக வளர்ந்துருந்தது. சரி இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண போகிறோம்ல, இந்த கத்தாழையை வந்து பிடுங்கிட்டு போயிட்டு அரைச்சி அதை ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமாட்டி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய வந்து கத்தாழையை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். அதை தண்ணியில் போட்டு வச்சுட்டு நான் எல்லா பொருளும் எடுத்தது துணி அப்புறம் இந்த காய போட்டிருந்தது எல்லாத்தையுமே வந்து கீழே கொண்டு போய் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி காலைல வெளியில் போயிருந்தேன். வெளியில் போயிட்டு வரும்போதே வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். நிறையா வாங்கலை, கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். அந்த பாக்ஸ் எல்லாமே கீழே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே ஒரு நல்லா வெறும் துணி வச்சு தொடச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த எல்லா காயுமே வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எல்லா பாக்ஸ்லையும் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்தந்த பாக்ஸ் வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜை வந்து துணி வச்சுலாம் துடைக்கல, லைட்டாக வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக தொடச்சிட்டு எல்லா காய்கறி எல்லாத்தையுமே வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வடகம் வந்து வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து பச்சரிசி வடகம். 2 நாள் வெயிலில் காஞ்சது, நல்லா காஞ்சிருச்சு. அதை வந்து ஒரு வாளியில் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த வடகம் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடி எங்கள் பாட்டி வந்து இது செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறமாட்டி ஒரே ஒருக்கா தான் பண்ணேன். அதுக்கப்புறமாட்டி பண்ணுறதுக்கு டைமே இல்லைன்ட்டு பண்ணலை. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி பாக்ஸில் வந்து அரிசியை ஃபுல்லாக கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் வந்து அரிசியை ஃபுல்லாக கொட்டி அதை தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன். நேற்றே வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்துருந்தேன், அதை வந்து அந்த பாட்டில் ஊற்றுறதுக்கு மறந்துருச்சு. அதனால் வந்து நல்லெண்ணெய் ஒரு பாட்டிலையும் கடலெண்ணெய் இன்னொரு பாட்டிலையும் ஊற்றி வச்சிட்டேன். எப்பயுமே வாங்கிட்டு வர பாட்டிலோட வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கு தனியாக ஒரு பாட்டிலை வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் வந்து செக்கில் தான் வாங்குவோம், வெளியில் எங்கேயும் வாங்க மாட்டோம். செக்கில் வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து முதலே வந்து வாங்கி வச்சுக்குவேன். தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சரி இந்த கத்தாழையும் வந்து தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு கத்தாழையை வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமாட்டி அந்த சைடு முள்ளாக இருக்கும்ல அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள ஜெல்லை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து மிக்சியில் போட்டு அப்படியே போட்டோம் அப்படின்னா சில டைம் வந்து அரைக்காது. குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அரைச்சிரும். எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து கட் பண்ணி மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தலைக்கு தேய்ச்சது போக மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு கூட தேய்ச்சி குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டேன்.
அரைச்ச கத்தாழை ஜெல்லை வந்து ஃபுல்லாக நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு, இது மாதிரி நம்ம ஏதாவது தலையிலுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று வெளியில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி மேட் எதாவது போட்டுக்கோங்க, இல்லாட்டி கீழே ஃபுல்லாக சிந்தி பாலாக போயிடும். அதனால் வந்து நான் வந்து வெளியில் வறண்டாவில் வச்சு தான் வந்துட்டு கற்றாழை ஃபுல்லாக தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, மிச்சம் கொஞ்சம் இருந்தது அதை உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முடி நல்லா காஞ்சக்கப்புறமாட்டி சிக்கு எடுத்து தலை சீவிட்டு குட்டியாக ஒரு மேக்கப் போட்டேன். தம்பி கரெக்டாக தூங்கி எஞ்சிட்டான். தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு அவனை வெளியில் எங்கேயா கூட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். தம்பியை தான் எங்கேயா வெளியில் கூட்டு போயிட்டு வரணும்.